ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த திமுக ஆட்சியின் போது பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. 2022ஆம் ஆண்டில் கரூரில் ரோடு போடுவதில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் என்பவர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். கரூரில் 7 கோடி ரூபாய் சாலை திட்டத்தில் எந்த பணியும் செய்யாமலேயே செய்ததாக கணக்கு காட்டி ஒப்பந்ததாரருக்கு 3.2 கோடி ரூபாய் பணத்தை அரசு வழங்கியது. இதேபோல் ஈரோடு, காஞ்சிபுரத்திலும் நடந்தது. இந்த ஊழல் பணத்தில் அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் பங்கு போனதாக அதிர்ச்சி கிளப்பியிருந்தார். திமுக ஆட்சியில் இருந்தவரை அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கிடையே தாவேக ஆட்சிக்கு வந்ததும் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் பல அதிரடிகளை காட்டியுள்ளார். திமுக அரசில் இருந்த ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். முதல் ஆளாக ஏவா வேலு மீது நேற்று முன்தினம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அறப்போர் இயக்கம் புகாரை ஏற்று வழக்கு பதியப்பட்டது. அதோடு நேற்று ஏவா வேலு ஒப்பந்ததாரர் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். வேலுவின் சென்னை வீடு, திருவண்ணாமலை வீடு, கல்வி நிலையங்கள் என மொத்தம் 20 இடங்களில் இந்த ரெய்டு நடந்தது. அதிகாலை முதல் நேற்று இரவு வரை சோதனை நீடித்தது. முக்கிய ஆவணங்கள், பணம் சிக்கியது. அவற்றை பெட்டி பெட்டியாக போலீசார் அள்ளிச் சென்றனர். இதற்கிடையே ரெய்டு தொடர்பாக முக்கிய அறிக்கையை வெளியிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் பல முக்கியமான ஆவணங்களையும் டிஜிட்டல் டிவைஸ்களையும் கைப்பற்றியுள்ளோம். வழக்கு தொடர்பான ஆவணங்களும் சிக்கியிருக்கின்றன. இவை இல்லாமல் 40 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டாத பணத்தையும் கைப்பற்றியுள்ளோம் என்று கூறியுள்ளனர்.